நீ போய் அசிஸ்டன்ட் மேனேஜர் கூப்பிடுறதா சொல்லி அவளை உள்ள வர சொல்லு. போ. வாங்கம்மா. ஹலோ. வாங்க வாங்க, மெல்ல வாங்க. வாங்க உட்காருங்க. Thank you. ஏன் நீங்க நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்லைங்க, என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்க, உங்க முன்னால நான் உட்கார்றது அவ்வளவு நல்லா இருக்காது. மிஸ்டர் ரகுநாத், நான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தாலும் இப்ப நீங்க அசிஸ்டன்ட் மேனேஜர், உங்க போஸ்ட்காவது நான் மதிப்பு கொடுக்கணும்ல. உட்காருங்க. என்ன தேடுறீங்க? உங்களுக்கு எதையாவது ஒண்ணு தூக்கி நல்லா வசமா கொடுக்கலாம்னு பாக்குறேன். நான் சமயத்துக்கு ஒண்ணும் கையில கிடைக்க மாட்டேங்குதுங்க. இட்ஸ் ஆல் ரைட், பரவாயில்ல. மிஸ் சுகுணா, என் லைஃப்ல எந்த ஜென்மத்திலையும் நீங்க செஞ்சதை நான் மறக்கவே முடியாது. டேக் இட் ஈஸி. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம். மிஸ்டர் ரகுநாத், நான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தது பெருசு இல்ல, என் பேரை காப்பாத்தணும், அதான் ரொம்ப முக்கியம். அண்டர்ஸ்டாண்ட்? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எந்திரி, எந்திரி மேல. மிஸ்டர் ரகுநாத், get up, you damn it. கேவலம். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பொம்பளை, உனக்கு எவ்வளவு மரண தைரியம் இருந்தா என்ன இந்த அளவுக்கு ஏமாத்திருப்ப? சார், நான் தெரியாம. பேசாத. அன்னைக்கு என்ன சொன்ன? ரகு, நம்ம எல்லாம் ஜப்பான்ல பிறக்க வேண்டியவங்க, தெரியாதனமா இந்தியாவுல. ஏய், எப்படி எனக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியலங்கறத நினைக்கும் போது உங்க வேலையை தூக்கி போட்டு ரிசைன் பண்ணிட்டு போலான்னு இருக்கோம். ஏய், உன்ன என்ன ஏமாத்தனோட விட்டியா நீ? தினம் உங்க வீட்டுக்கு நாய் மாதிரி லோலோ நடக்க வச்சிய. உங்க பாட்டிக்கு பகவத்கீதை, உன் தம்பிக்கு கிரிக்கெட் மட்டை, உன் தங்கச்சிக்கு ஸ்கிப்பிங் ரோபோ. யார் அப்பா தான் சம்பாதிச்ச காசு நினைச்சிருக்க? எங்க அப்பா என்ன நோட் அடிக்காம நினைச்சியா? ஏய், எதுக்கு? ஏய், வாய் மூடு, கெட்டியா மூடு. இது வரைக்கும் நான் உங்க வீட்டுக்கு வந்து போன செலவு, உங்க ஆத்தாகாரி, கூட பிறந்தவ, தம்பி தங்கச்சிகளுக்கெல்லாம் வாங்கி கொடுத்த செலவு மொத்தம் 175 ரூபாய் சொல்றேன். அதை எடுத்து டேபிள்ல வச்சுட்டு அப்புறம் போ. அந்த கதையெல்லாம் வேண்டாம், இப்பவே எடுத்து டேபிள்ல வச்சுட்டு அப்புறம் போ. இல்லையா?